வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இந்த தொடர் வீடியோக்களை நாம் போட்டுட்டு இருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று செவ்வாய் கர்மா பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே சூரிய கர்மா 4 நட்சத்திரங்கள், சந்திரனுக்கு 4 நட்சத்திரங்கள் பார்த்து விட்டோம். இன்று செவ்வாய் கர்மாவுக்கு 4 நட்சத்திரங்களை பார்க்கலாம். அதாவது கிருத்திகை நட்சத்திரம் 1, பூரம், மூலா நட்சத்திரம் மற்றும் ரேவதி. இந்த 4 நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்மாவுக்கு கீழே வருகிறது. அப்போ செவ்வாய் கர்மன்னா என்ன? செவ்வாய்ங்கிறது என்னென்ன காரகமோ அது என்ன? இப்போ சகோதர காரகம் சொல்லலாம், பூமின்னு சொல்லலாம், ரத்த காரகம், உடன்பிறப்பு பங்காளி என்று சொல்லலாம், அதே போல ஒரு அதிகார வர்க்கம் என்று சொல்லலாம். ஸோ இதனுடைய காரங்கள் நாம இந்த உறவுகளுக்கு, நம்ம உடன்பிறப்புகளுக்கு, அது மற்றபடி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஒருவரை அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அப்பா இருந்துருவாங்க, மூத்தவங்க தான் பெரியவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தில் நிறைய குழந்தைகள் இருக்கும். மூத்தவனா இருக்கணும், நல்லவனா இருந்தானா எல்லாருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்து அடுத்த தந்தையா நடந்துக்குவோம். இல்லைன்னா தன்னுடைய ஒரு சுயநலத்திற்காக என்ன பண்ணிடுவாங்க, உடன்பிறந்தவர்களை ஏமாற்றி விடுவார்கள். அந்த மாதிரி விஷயங்கள் அது நெகட்டிவ் கர்மாவாக போய் சேர்ந்துடும். அப்படி இல்லாமல் தந்தை அடுத்த தந்தையாக தந்தை ஸ்தானத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அந்த பிள்ளைகள் எல்லாம் இவர் பராமரித்து ஒரு தந்தை ஸ்தானத்திலே இருந்து நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சு அவருக்கு சேர வேண்டிய சொத்துக்கத்தில் எல்லாம் சரியா பிரிச்சு கொடுத்து எல்லாம் பார்த்துக்கிட்டாருன்னா செவ்வாய் நற்கர்மா அந்த மாதிரி வந்து அமையும். பொதுவாகவே இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது அது உடைப்பட்ட நட்சத்திரமா இருக்கிறது. மேஷராசியிலே ஒரு பாதமும் ரிஷபத்திலே 3 பாதமும் இருக்கிறது. செவ்வாய் கர்மா என்று பார்க்கிறோம். இதுல பாசிட்டிவா பார்க்கும்போது அரசாங்க தொடர்புகள் நிறைய வருது. குறிப்பா எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி இராணுவம் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி பாய்லர் ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த சூடான இடங்கள். இப்போ என்எல்சி எல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் எடுக்கிற இடத்துல, ஒரு சில கெமிக்கல் ஃபேக்டரிலாம் பாய்லர் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூடான பொருட்கள் எல்லாம். மற்றபடி தளவாடங்கள் என்று சொல்லப்பட்டது, இந்த கார் மேனுஃபேக்சரிங், 2 வீலர் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி உற்பத்தி துறை, மில்லுங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த டெக்ஸ்டைல் மில்லுங்க, இது எல்லாமே இந்த செவ்வாயினுடைய காரகமாக அமைகிறது. ஆனால் அடுமனை என்று சொல்லப்பட்ட பேக்கரி தொழில் எல்லாமே கிருத்திகையோட சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜாதகருக்கு பாசிட்டிவா அமையும். செவ்வாய் கர்மா செவ்வாய் லக்னத்திற்கு மறையாமல் இருக்கும்போது, நல்ல ஸ்தானங்களிலே வலுவாக இருக்கும்போது 90% நல்ல கர்மாவாக அது வேலை செய்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஜாதகருக்கு என்ன பண்ணிடுங்க, பாசிட்டிவான ஒரு தன்மையை கொடுக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை. அடுத்து பூரா நட்சத்திரம். பூரம் என்பது காலபுருஷனுடைய 5ஆம் இடம். பூரம் என்பது அந்த 5 என்பது சொல்லப்படும் இது வந்து சுக்கிரனுடைய சாரமா போகுது. அங்கே வந்து குலதெய்வம் மற்றும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனோரீதியான விஷயங்கள் எல்லாம் அங்கே ஆளுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் பாவத்திலே. ஏன்னா பார்வதி தேவி வந்து பூர நட்சத்திரம், ஆண்டாள் பார்வதி எல்லாம் பூரத்திலே ஜன்னமானவர்கள். அதிலே திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், காதல் சார்ந்த உறவுகள், அதுல ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. 5ஆம் பாவம் ஸ்பெகுலேஷன் வருங்க. நிறைய வந்து ஸ்பெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லாசஸ் தாங்க நிறையா இருக்கு. ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகுறாங்க. அது ரொம்ப லிமிட்டடா பண்றவங்க மட்டும்தான் சக்சஸ் ஆகுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களே பூரம் சுட்டி காட்டுகிறது. திருமணம் சார்ந்த விஷயங்களிலே, இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம் செவ்வாய் கர்மா பாசிட்டிவா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்க. இல்லைன்னா என்ன ஆயிடுவாங்க, காதலில் விழுந்து அதனால பிரச்சனைகள்ல மாட்டிட்டு தவிக்கக்கூடிய ஜாதகங்களை நிறைய பார்க்கலாம். பாசிட்டிவா இருக்கும்போது காதலிச்சா கூட அது என்ன ஆயிடுதுங்க, உறவு முறைகளிலே மற்றவங்களுடைய ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு, அவங்க ஒரு சப்போர்ட்டுக்கு வராங்க.
அதனால பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சுலபமாக சரி செய்து விடுகிறார்கள். இதுவே அப்படி இல்லாம நெகட்டிவா போயிடுச்சுன்னா செவ்வாய் கர்மா, அவர்கள் உறவு முறைகளாலே ஒடுக்கப்பட்டு தனியான வாழ்க்கை, அதுல ரொம்ப இடையூறுகள் கஷ்டங்களை எல்லாம் சந்திக்கிறார். ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. மூலா நட்சத்திரம் என்பது காலவருஷம் 9ஆம் வீட்டிலே வருகிறது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, தந்தை சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் அங்கே மேற்படிப்பு என்று சொல்லப்படுது. வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த 9ஆம் பாவத்திலே வருகிறது. மூலத்திலே கிரகங்கள் இருக்கும்போது அது பாசிட்டிவ் கர்மாவாக இருந்தால் இது சார்ந்த விஷயங்களில் நல்ல விஷயங்கள் நடைபெறும். வெளிநாட்டு வாழ்க்கை யோகம், ஒரு இடத்துல பெரிய இடத்துல போய் பெரிய இடத்துல போய் ஒரு தாசனாக இருந்து ஒரு நல்ல ஒரு இந்த மூலத்துக்கு தாசன்கிற ஒரு அடைமொழி உண்டு. ஏன்னா ஆஞ்சநேயர் மூலத்திலே பிறந்தவர், அவர் ராமதாசனாக இருந்தார். தனியா இருந்த வரைக்கும் அவர் பேர் புகழ் இல்லை, தாசனாக மாற்றி மிகச்சிறப்பாக அறியப்படுகிறார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மூலா நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கும்போது ஒரு பெரிய மனிதரிடம் சேர்ந்து அவருக்கு மிகவும் விசுவாசமாக இருந்து மிகப்பெரிய பதவி அந்தஸ்து எல்லாம் அவர்களால் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த எஜமான விசுவாசம் என்பது அங்கே அந்த 9ஆம் பாவத்திலே பொதிந்து கிடக்கிறது. அதனுடைய பாக்கியமாக அது வெளிப்படுகிறது. இல்லாம போறவங்களுக்கு கை கால் அடிபடுறது மூலா நட்சத்திரம் என்பது கடந்த ஜென்மாவிலே எனக்கு செவ்வாய் இல்லையா விபத்து கட்டங்களை ஏற்படுத்தி அந்த காயங்களை தருவதாக நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாருடைய மற்றவர்களுடைய உடல் உபாதைகளுக்கு நாம் காரணமாக இருந்து விபத்துக்களை ஏற்படுத்தி அதனால் மற்ற ஜீவன்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்பட்டிருந்தால், மன ரீதியான தொந்தரவுகள்லாம் ஏற்பட்டிருந்தால், இந்த காலத்துல நமக்கு என்ன ஆயிடுதுங்க, கையில காலில் அடிபடுறது, விபத்துக்கள் நடக்கிறது, கால் பகுதி தொடைப்பகுதி, ஏன்னா 9ஆம் இடம் இடுப்புக்கு கீழே இடங்களிலே அடிபடக்கூடியது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க, பிளேட் வைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாயிடுது. ஸோ இது எல்லாமே இந்த செவ்வாய் கர்மாவுடைய நெகட்டிவ் பலன்களாக அறியப்படுகிறது. ரேவதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். காலபுருஷனுடைய விரைய வீட்டிலே 12ஆம் வீட்டிலே இருக்கின்ற காரணத்தினாலே கால்களிலே அடிபடுவது, பின்னமாகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விரல்கள் விட்டுப்படுவது. இந்த காலத்தில் சுகர்னால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணிடுறாங்க, அந்த டோ ரிமூவ் பண்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே நடக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் கர்மானுடைய நெகட்டிவிட்டியாக நாம் எடுத்துக்கலாம். பாசிட்டிவிட்டி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய வெளிநாட்டு பயணங்கள் அதன் மூலியமாக வரக்கூடியது. இது எல்லாமே அந்த 12ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட மீனராசியிலே ரேவதி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரமாக இருக்கிறது. அதனால அந்த பயணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு லாபங்கள் என்று சொல்லலாம். அதனால ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இங்க ஒரு பிளஸ் பாயிண்டா அமைகிறது பார்க்க முடியும் ரேவதி நட்சத்திரம். ஸோ இப்படி இந்த செவ்வாய் கர்மாவுடைய 4 நட்சத்திரங்கள் 4 விதமாக வேலை செய்து நமக்கு அந்த பிளஸ் மைனஸை நாம செய்திருக்கிற நல்லது கெட்டலுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடத்துல அதை கொண்டு சேர்க்கிறது. பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அந்த கர்ம நட்சத்திரத்திலே அந்த கர்ம கிரகம் போய் அமர்வது. இப்போ செவ்வாய் கர்மா என்று சொல்லும்போது கிருத்திகை, பூரம், மூலம் மற்றும் ரேவதி என்று சொன்னோம். இதிலே செவ்வாய் அமர்வது என்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை. அப்படி அமர்ந்திருந்தால் அந்த செவ்வாய் லக்னத்துக்கு மறையக்கூடாது, நீசமாகக்கூடாது. ஒருவேளை அவ்வாறு மறைந்தோ நீசப்பட்டோ போயிருந்தால் அதனுடைய கர்மாவை அது மிக வலுவாக செய்கிறது. செவ்வாய் கிருத்திகளை இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கெல்லாம் பார்க்கும்போது அந்த சூரியனுடைய அந்த ஒரு ஈகோ என்பதை அதிகமாக சேர்த்து விடுகிறது. அந்த சூரியனுடைய சூரியன் ஈகோவான கிரகம், நான் என்கிற எண்ணத்தை அடிக்கடி வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி செவ்வாய் கிருத்திகள் இருக்கும்போது நிறைய விஷயங்களிலே அனுசரிக்காமல் போய்விடுவார்கள். யாருக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, அனுசரித்து போக மாட்டாங்க. தூரத்துல போகும்போது தன்னுடைய திருமணத்தை தானே தள்ளி போடுவார். அது சரியில்லை, இது சரியில்லை, ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மூலா நட்சத்திரம் இந்த கால்களிலே அடிபடப்படுது, ரேவதி போன்ற விஷயங்கள் எல்லாம் கால் விரல்களிலே வெட்டுப்படுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். ஸோ பொதுவாக என்ன ஒரு கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் கர்மாவுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த கர்மாவாக இருந்தாலும் அந்த கர்மாவுடைய கிரகம் அதே நட்சத்திரத்திலே போய் அமர்வது என்பது அவ்வளவு சிறப்பில்லை அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டையும் இதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது வழக்கம் போல எனக்கு அந்த டவுட் இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.